twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the நிலா, sky. உனக்கு தான் உடம்பு முடியலல்ல, அப்படியே புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க. நாளைக்கு படிச்சுக்கலாம். அம்மா உனக்கு டிஃபன் பண்ணி வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கு, சரியா? மா, இப்ப எனக்கு நல்லா ஆயிடுச்சுமா. எனக்கு எதுவும் இல்ல. நான் சீக்கிரமா எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும். ஏன்னா கவினோட பாட்டி வர எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தா gift தரேன்னு சொல்லிருக்காங்க. அதனால போட்டி போட்டு படிக்கலான்னு இருக்கேன். வெரி குட். நிலா எப்பவும் சமத்துதான். அம்மா நானே உன்னை நாளைக்கு படிச்சுக்கோன்னு சொல்றேன். இல்லல்ல, நான் இன்னைக்கு தான் படிப்பேன்னு அடமெண்டா நிக்கிற பாத்தியா? உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என் அழகி. ஆனா நான் உன் மேல கோவமா இருக்கேம்மா. ஏன் மேல கோவமா? என்ன கோவம்? இல்ல, திடீர்னு எங்கேயோ வெளில போயிட்டு வந்துட்டு இனிமே இங்க இருக்க வேண்டாம், சென்னை விட்டுட்டு தேனிக்கு போலான்னு ஏமா சொன்ன? எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? எனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் தேடி தேடி செய்வ. ஆனா இந்த சென்னையை மட்டும் ஏன் வேணான்னு சொன்னமா? அம்மா, நான் உங்களை தாம்மா கேக்குறேன். என்னாச்சு? எதுக்கு நீ சென்னை வேணான்னு சொல்லி இங்க இருந்து என்ன கூட்டிட்டு தேனிக்கு ஏன் போகணும்னு நினைச்ச? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நிலா, நாம இங்கதான் இருக்க போறோம். சரியா? உனக்காக, உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக நாம இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக போறதில்ல, சரியா? கடைசி வரைக்கும் நிலா பாப்பா கேக்குறத சொல்லவே மாட்டல்ல? அவ யார் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றா. பெத்தவ நான் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டா, பெத்த பொண்ணு கேக்குற கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டா. இதுல பக்கத்து வீட்ல இருந்து நீ வந்து கேட்டா மட்டும் சொல்லிடுவா போறா? பிரியா, எதை எப்போ யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம், சரியா? நீ எனக்கு தான் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதே எதுக்கு ஜாடமாடியா சொல்லிட்டு இருக்கறவ? நேரடியா சொல்ல வேண்டியதானே? யாருக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். திரும்ப திரும்ப சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. என் பொண்ணு படிக்கணுங்கிறா, நீங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில போய் காத்தோட்டமா பேசுறீங்களா? உள்ள இருந்தீங்கன்னா என்ன கேள்வி கேக்குறங்கிற பேர்ல டென்ஷன் தான் பண்ணுவீங்க. வெளியே போன்னு நேரடியா சொல்லாம ஜாடமாடியா சொல்றா. வா பிரியா, நம்ம காத்தோட்டமா வெளியில போய் பேசிக்கலாம். சரி வாங்க. சொன்னா மட்டும் பத்தாது, போகணும். சரி வாங்க. வா. அம்மா, ஏமா பாட்டியை திட்டுறீங்க? பாட்டி பாவம்மா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீயே சொல்லுவ அம்மா பாவம்னு. ஆனாலும் உங்க பொண்ணு விஜய் ரொம்ப அழுத்தக்காரிமா. ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது முடிவு பண்ணிட்டா அது என்ன ஆனாலும் சொல்லவே மாட்றா. அவ்வளவு அடமெண்டா இருக்கா. அது அவளோட அப்பா குணம். ஆனா நான்லாம் அப்படி இல்லம்மா. என்கிட்ட ஒரு ரகசியமும் தங்காது. ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இவளோட அப்பாவும் இதே மாதிரிதான். அவ்வளவு லேசில அவருக்குள்ள இருக்கிற பிரச்சனைய வெளியில காட்டிக்கவே மாட்டாரு. ஆனா ஒண்ணு மட்டும் பிரியா, அவ எதுக்காக சென்னையில இருந்து கிளம்பணும்னு முடிவு பண்ணான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியாமா? என்னம்மா விஷயம்? என்ன காரணத்துக்காக இங்க இருந்து போகணும்னு நினைச்சா? அவ ஒருத்தனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அவன் இந்த ஊர் தாமா. என்னம்மா சொல்றீங்க?
அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லம்மா, நானுமே அந்த பையனை பார்த்ததில்ல. அவன் செவப்பா, கருப்பா, உயரமா, குள்ளமா, குண்டா, ஒல்லியா எதுவுமே தெரியாது. அவ கூட காலேஜ்ல படிக்கிற பையனை காதலிச்சாங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற தகவல் மட்டும்தான் எங்களுக்கு தெரிய வந்தது.